شرور أنفسنا ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தர்பியா நிகழ்ச்சியிலே நமது எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் புடம்போடுவதற்காக இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் ஏற்பாடு செய்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகள் தர்பியா என்ற பெயரில் நாம் நடத்தினாலும் கூட இதற்கான அடிப்படைகள் ஏற்கனவே மார்க்கத்தில் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் எனப்படுகின்ற விண்ணுலக பயணத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கு அவர்களுக்கு பல விஷயங்கள் எடுத்துக்காட்டப்பட்டன. அதை கொண்டு நபி அவர்கள் பல விதங்களிலே தனது பிரச்சாரத்தை அமைத்துக் கொண்டார்கள். இந்த மிஅராஜ் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கப்பட்ட ஒரு தர்பியா தான். அதுபோல மூசா நபி அவர்கள் ஒரு முறை சமுதாய மக்கள் மத்தியிலே இருக்கும் போது அந்த மக்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். பொதுவாக இந்த மூசா நபியுடைய சமுதாய மக்கள் வில்லங்க பார்ட்டிகள். அவருடைய பேச்சிலும் செயல்பாட்டிலும் நிறைய பஞ்சாயத்தை கொண்டு வருவாங்க. அதில் அவர்கள் கேட்டார்கள், ஐயுன்னாசி ஆலம், மூசாவே மக்களிலே மிக அறிந்தவர் யார் என்று கேட்டபோது மூசா நபி அவர்கள் நான் என்று சொல்லிடுவாங்க. செயல் புகாரில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த வார்த்தையை சொல்லி இருக்க கூடாது. எனவே இறைவன் என்ன செய்கிறான், அவர்களுக்கு ஒரு தர்பியாவை அரேஞ்ச் பண்ணுகிறான். கிதுரை என்கின்ற ஒருவரை சந்தித்து அவரிடத்திலிருந்து பாடம் படிப்பதற்காக மூசா நபி அவர்களை இறைவன் அனுப்புகிறான். அந்த சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். படகுல ஏறி சென்றார்கள். அங்கே சில நிகழ்வுகள் நடந்தது. அந்த நிகழ்வுகளுக்குள்ள போகல. ஆனால் இது ஒரு விதமான ஒரு பயிற்சியை தான் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்திருக்கின்றார். எனவே இது மாதிரியான அடிப்படைகள் மார்க்கத்தில் ஏற்கனவே இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நாம் நமது எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் இறை அச்சத்தையும் ஈமானையும் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நாம் அழைப்பு விடுக்கின்றோம். இரண்டாவதாக, மார்க்க அறிவுரைகள் என்பது நமது ஜமாத்தின் சார்பிலே பிற மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்லுகின்றோம். யார் பிறருக்கு எடுத்து சொல்கிறாரோ அவரு கேட்கக்கூடிய இடத்திலும் இருக்க வேண்டும். ஏன்னா சில பேருக்கு இது வராது. எங்களுக்கு சொல்ல தெரியும், ஆனால் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்லுவார்கள். இது நல்ல நிலைமை கிடையாது. ஒரு விஷயத்தை நாம் சொல்லும் போது
அதிலே போதனைகள் அறிவுரைகள் அடுத்தவர்களுக்கு மட்டுமே உண்டு என்று நம்ம நினைக்க கூடாது. அறிவுரைகள் என்பது பொதுவானதுதான். அதிலே நமக்கும் அறிவுரை உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த எண்ணங்கள் சில மக்களிடத்திலே தென்படுவதை நம்ம பார்க்கிறோம். மைக் நல்லா பிடிக்கிறது, அந்த சவுண்ட் ஏதாவது கேட்கிற மாதிரி ஏதாவது ஒரு மாறிட்டு இருக்கிறதா? அறிவுரைகள் என்பது அது சில நேரங்களில் எப்படி மாறிவிடுகிறது என்று சொன்னால், அறிவுரைகள் போதனைகள் நமக்கு இல்ல, நம்ம சரியா தான் இருக்கிறோம், அடுத்தவர்களுக்கு தான் என்று மக்கள் நினைக்கிறார்கள். சில நேரங்களிலே பயான் பண்ணுவாங்க பேச்சாளர்கள். ஒரு தீமையை பற்றி ஒரு பேச்சாளர் பேசுவார், ஒரு சும்மா பேசுறாரு வைங்களேன், உடனே மக்கள் எந்த தீமையை பத்தி பேசுகிறாரோ அந்த தப்பை செய்யக்கூடிய ஒருத்தர் சபையிலே இருப்பார். உடனே எல்லோரும் எட்டி அவரை பார்ப்பார்கள். அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த பார்வைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. உனக்கு தான் சொல்றாங்க, நல்லா கேட்டுக்க என்று அர்த்தம். ஒருவரை பார்த்து பல பேர் என்ன செய்வாங்க? எட்டி பார்ப்பாங்க, திரும்பி பார்ப்பாங்க, செயலெல்லாம் பார்ப்பாங்க. அப்ப ஒரு இமாம் பேசும்போது அந்த தீமையை யாரு செய்கிறாரோ அது அவருக்கு அது போய் நல்லா சொல்லுங்கத்தான், நல்லா சொல்லுங்க பாய் என்கிற ரீதியிலே பார்ப்பார்கள். சரி, பார்த்துட்டார். அடுத்த வாரம் வேற ஒரு பேச்சாளர் ஒரு தீமையை பத்தி பேசுகிறார். அந்த தீமை போன வாரம் யார் அடுத்தவரை எட்டி பார்த்தாரோ அவர் செய்யக்கூடிய ஒரு தீமை. அப்ப அவர் என்ன நினைக்கணும்? அவனுடைய தீமையை சொல்லும் போது அவனை எட்டி பார்த்தோம், அது அவனுக்கு போய் சேர வேண்டும் நினைச்சோம். இன்று நாம் செய்யக்கூடிய ஒரு தீமையை பற்றி இவர் பேசுகிறார், எனவே இது நமக்கு உரியது என்று நினைக்க வேண்டும். ஆனா நினைக்க மாட்டாங்க. தன்னை தான் செய்யக்கூடிய தீமையை பற்றி சொல்லும் போது கண்டுகொள்வது கிடையாது. அடுத்தவர்களுக்கு உரிய தீமையை சொல்லும் போது நல்ல சொல்லுங்க என்கிற ரீதியிலே பார்க்கின்றார்கள். அறிவுரைகள் என்பது நமக்கும் தேவை என்பதை நம்ம மறக்க கூடாது. சில ஊர்களிலே தர்பியா நிகழ்ச்சிகளை அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போது தலைப்பு பார்த்தீங்கன்னா பேச்சாளர்களுக்கு நிர்வாகிகளின் பண்புகள் என்று தலைப்பு இருக்கும். தலைப்பு என்ன? நிர்வாகிகளின் பண்புகள். ஆனா ஒரு நிர்வாகி கூட சபையில் இருக்க மாட்டார். ஒரு நிர்வாகி எங்க போயிடுவாரு? அவர் பிரியாணிக்கு இன்சார்ஜ் போட்டுருவாங்க, பிரியாணிக்கு இடத்துல நிற்பார். இன்னொரு நிர்வாகி அவர் டீ பொறுப்பு கொடுத்துருவாங்க. இன்னொரு நிர்வாகி அவர் வரக்கூடிய தாயை பிக்கப் பண்ண போயிடுவார். தலைப்பு இந்த தலைப்பு வேற யாருக்கு? அப்ப இது மாதிரி நிலைமைகள் நமக்கு வரக்கூடாது. யாராக இருந்தாலும், எந்த ஒரு மனிதராக இருந்தாலும், அறிவுரைகள் என்பது சொல்வதற்கு மட்டுமல்ல கேட்பதற்கும் இருக்க வேண்டும். இதை நாம் தெளிவாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே நாம் நமது ஜமாத்தின் சார்பாக பிற மக்களுக்கு கொள்கை கோட்பாடுகளை எடுத்து சொன்னாலும் கூட நமது நிலை என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா நாம் எல்லாம் மனிதர்கள். மனிதர் என்ற அடிப்படையிலே சில தவறுகள் நம்மிடத்திலே வரலாம். இரையச்சம் குறையலாம், மார்க்க ஈடுபாடு குறையலாம், வணக்க வழிபாடுகள் குறைந்து போகலாம். அதை நாம் அவ்வப்போது ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், ஆய்ந்து பாராதான் காரியம் சாய்ந்து உயரம் தரும். தனது வாழ்க்கையை பற்றி யார் ஆராய்ச்சி பண்ணவில்லையோ, அதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றானோ அவனது முடிவு துயரத்திலே முடியும் என்ற கருத்து நல்ல கருத்து தான். எனவே நமது செயல்பாடுகளை, நமது நிலைப்பாடுகளை நாம் அவ்வப்போது ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் மார்க்கம் நமக்கு போதிக்கக்கூடிய விஷயத்திலே மிக முக்கியமான ஒன்று என்ன என்று சொன்னால் அது இறை அச்சம், தக்வா என்று அரபியிலே சொல்வார்கள். இந்த இறை அச்சத்தை அதிகரிக்கக்கூடிய காரியங்களிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எந்த காரியங்களை செய்தால் இறையச்சம் பெருகுமோ அந்த காரியங்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த காரியங்களினால்
இறை அச்சமும் இறை நினைவும் குறைகின்றதோ அதை விட்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இது நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரைகளாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இறை அச்சத்தை வலுப்படுத்தக்கூடிய விதத்தில் திருமறை குர்ஆனிலே ஏராளமான வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். முதலாவதாக இந்த வேதம் இருக்கின்றதே, இந்த வேதம் யாருக்கு இங்க வழிகாட்டும்? இந்த வேதம் யாருக்கு வழிகாட்டும்? குர்ஆன் என்கின்ற ஒரு வேதத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அழகான வேதம். யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர். உங்கள் ரப்பிடம் இருந்து அழகான ஒரு அறிவுரை உங்களை வந்தடைந்திருக்கின்றது. அதிலே அல்லாஹ்வின் அருளும் நேர்வழியும் இருக்கின்றது. யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்கின்றதோ அந்த நோய்க்கு அதிலே மருந்து இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். இந்த அருமையான வேதம் யாருக்கு வழிகாட்டும்? குர்ஆனை முஸ்லிம்கள் மட்டும்தான் படிக்கின்றார்களா? எத்தனையோ மக்கள் படிக்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் மட்டும் படிப்பது கிடையாது, தவறான எண்ணம் உள்ளவர்களும் படிக்கிறார்கள். இஸ்லாத்தின் மீது களங்கத்தை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய யூதர்கள் படிக்கின்றார்கள். நேர்வழி காட்டிவிட்டதா? அவர்கள் ஒரு வசனத்தை எடுத்து போட்டு ஃபேஸ்புக்கிலே வாட்ஸ்அப்பிலே தவறான பிரச்சாரங்களை செய்வதற்கு அந்த குர்ஆன் வசனங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும் என்று சொன்னால், யாருக்கு இறை அச்சம் இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் இந்த வேதமே வழிகாட்டும். முதலிலே குர்ஆனை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னாலேயே அதற்கு அடிப்படையாக தேவையாக இருப்பது இறை அச்சம்தான். இது நான் எனது கருத்தாக சொல்லவில்லை. சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப வசனங்கள் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அல் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இது ஒரு வேதம். ஹுதல் லில் லா ரைப ஃபீஹி, அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதன் லில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்கு தான் நேர்வழி காட்டும். முத்தகீன் என்றால் யார்? இறையச்சம் உடையவர்கள். யார் இறையச்சம் உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த வேதமே வழிகாட்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இன்னொரு வசனத்தில் இதே கருத்திலே ஹாதா பயானுல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு விளக்கமாக இருக்கிறது. வ ஹுதன் வ மௌஇலத்துன் லில் முத்தகீன், இது நேர்வழியாகவும் அறிவுரையாகவும் இருக்கின்றது. யாருக்கு? முத்தகீன்களுக்கு. இறையச்சத்தோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த வேதமே வழிகாட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே வேதத்தை படித்து அதில் இருந்து நேர்வழியை விளங்குவதற்கு புரிவதற்கு கூட இந்த இறை அச்சம் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. மறுமையிலே அல்லாஹ்வுடைய அந்த கருணை பார்வை, அல்லாஹ் தரக்கூடிய அந்த பரிசு, அந்த சுவன பெருவாழ்வு யாருக்கு கிடைக்கும் என்றால் இறையச்சம் உடையோருக்குத்தான் கிடைக்கும். இந்த உலகத்தை பொறுத்தவரை நிலைமை வேறு. இந்த உலகத்திலே இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹ் செல்வத்தை வழங்கி இருக்கின்றான், பிறருக்கும் செல்வத்தை வழங்கி இருக்கின்றான். சொல்ல போனால் முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாத மக்கள் நல்ல விதமாக இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை இன்பம் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் ஆகிரத்தை பொறுத்தவரை, மறுமையை பொறுத்தவரை அது முஸ்லிம்களுக்கு உரிய வாழ்க்கையாக இருக்கும். அதிலும் யார் இறையச்சத்தோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்பதை குர்ஆனிலே பல இடங்களிலே, ஒன்று இரண்டு அல்ல, பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின், சொர்க்கத்து வானம் பூமியை உள்ளடக்கக்கூடிய அளவிற்கு விசாலமான சொர்க்கம் இருக்கின்றது. அதை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள். உஇத்தத்தில் முத்தகீன், அது சொர்க்க அந்த முத்தகீன்களுக்காகவே அந்த சொர்க்கம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த சொர்க்கம் யாருக்காக வேண்டி தயாரிக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால், யார் முத்தகீன்களாக இருக்கிறார்களோ, இறை அச்சத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான்
இந்த சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்திலே வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அறிந்து கொள்ளுங்கள் முத்தகீன்களோடு தான் அல்லாஹ் இருக்கின்றான் என்று சொல்லி காட்டுகின்றான். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், நல்ல முடிவு என்பது, ஒரு சுபிட்சமான முடிவு என்பது முத்தகீன்களுக்கு மட்டுமே உண்டு என்று அல்லாஹ் சொல்கின்றான். இதுபோல பல வசனங்களிலே திருமறை குர்ஆனில் இறையச்சம் உடையோருடைய வாழ்க்கையை பற்றி, அவர்களுக்கு மறுமையிலே என்ன மாதிரி பரிசு கிடைக்கும் என்பதை பற்றி எல்லாம் சொல்லி காட்டியிருப்பதை பார்க்கின்றோம். ஸுய்யின லின்னாஸ் ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசாயி வல் பனீன் வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மினல் தஹபி வல் ஃபில்லா வல் கைரில் முஸவ்வமா வல் அன்ஆமி வல் ஹர்சி ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَاللَّهُ عِندَهُ حُسْنُ الْمَآبِ. சூரத்துல் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்திலே இடம்பெறக்கூடிய வசனம், அல்லாஹ் சொல்கின்றான், இந்த உலகத்திலே ஸுய்யின லின்னாஸ், மக்களுக்கு கவர்ச்சியாக ஆக்கப்பட்டிருக்கின்றது, ஜீனத்தாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. எதுவெல்லாம்? ஆணை விரும்புவது, பெண்ணை விரும்புவது, செல்வங்களை விரும்புவது, திரட்டப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியின் குவியல்கள், அழகிய கால்நடைகள், விளை நிலங்கள், இவையெல்லாம் மனிதர்கள் விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا, இவையெல்லாம் உலக வாழ்க்கையினுடைய அற்பமான வசதிகள். வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்திலே இதைவிட சிறந்த தங்குமிடம் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கின்றான், அது யாருக்கு தெரியுமா அல்லாஹ் தருவான்? அந்த சிறந்த வாழ்க்கையை, அந்த சிறந்த தங்குமிடத்தை லில்லதீன தக்கவ் இந்த ரப்பிஹிம் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா வ அஸ்வாஜும் முத்தஹரா வ ரில்வானும் மினல்லாஹ் வல்லாஹு பஸீரும் பில் இபாத். யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்க சோலைகள் இருக்கின்றது, அதன் கீழ்ப்பகுதியிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அங்கு அவர்கள் யுகமாக தங்குவார்கள், அங்கு அவர்களுக்கு தூய்மையான துணைகள் உண்டு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே எந்த சொர்க்கத்திற்காக வேண்டி நாம் ஆசைப்படுகிறோமோ, எந்த சொர்க்கத்திற்காக வேண்டி இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் அங்கம் வகிக்கின்றோமோ, அந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இறை அச்சத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். என்றைக்கும் இறை அச்சத்தை விட்டு நாம் விலகி சென்று விடக்கூடாது. இந்த செய்திகளை கொண்டு நாம் இவற்றை புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்ப தொடரட்டும் இறையச்சம் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் இறையச்சத்தை பற்றி உள்ள அடிப்படையான விஷயங்கள். இந்த லைசன்ஸ் இல்லை என்றால், இறை அச்சம் என்கின்ற லைசன்ஸ் இல்லை என்றால் மறுமையிலே வெற்றி காண முடியாது. இது அடிப்படை. சரி, ஏன் தொடரட்டும் இறையச்சம் என்று தருகின்றார்கள் அப்படின்னா, நம்ம மக்களை பொறுத்தவரை அறவே இறையச்சம் இல்லாமல் இருப்பதில்லை. அப்படிப்பட்ட கூட்டமும் உண்டு. அவங்க நம்ம தலைப்புக்குள்ளே இழுக்க வேண்டாம், அது அவங்க அல்லாஹ்வுக்கு உள்ளது. அவர் அது வேற செயலில் அவங்களுக்கு சொல்லிக்கிறலாம். இது பெரும்பாலும் நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருப்பதால் நாம் தொடரட்டும் இறையச்சம் என்று தலைப்பு தருகின்றோம். ஏன் தருகின்றோம் என்று சொன்னால், இறை அச்சம் என்பது நம்மிடத்தில் இருக்கிறது. என்னிடத்திலே, உங்களிடத்திலே, பலரிடத்திலே இறை அச்சம் இருக்கின்றது. இந்த இறை அச்சம் என்பது ஒரு ஈவனாக சமச்சீராக இருப்பது கிடையாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். குறிப்பாக ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொல்ல தேவையே இல்லை. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் பள்ளிவாசலே கதி என்று இருப்பார்கள். அந்த ரமலான் மாதத்திலே டாஸ்மாக் கடைக்கு எவனும் போக மாட்டான். தெருக்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியாக திரிந்தவர்கள் கூட அந்த ஒரு மாத காலம் பள்ளிவாசலே கதி என்று கிடப்பார்கள். டாஸ்மாக்கு போனவன எல்லாம் டிஎன்டிஜே மாஸ்க்கு வந்துடுவான் போல பேர். அப்படியெல்லாம் வரக்கூடிய நிலைகளை நம்ம பார்த்துருக்குறோம். பள்ளிவாசலுக்கே வராதவர்கள், நம் ஜமாத்தை சாராதவர்கள் கூட இந்த ரமலானுடைய மாதம் என்று வந்துவிட்டால் நமது பள்ளியை நோக்கி படையெடுக்கின்றார்கள். அப்போ அந்த ரமலான் மாதம் என்பது மார்க்க விஷயங்களோடு ஈடுபாடு உடைய ஒரு மாதமாக இருக்கின்றது. அல்லாஹ் அதுக்குத்தான் தரவும் செஞ்சான். ரமலான் மாதத்தை அல்லாஹ் எதற்கு தந்தான்? இறை அச்சத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அதான் நோம்பனுடைய நோக்கமாக கூட இருந்தது. குத்திபா அலைக்கும் சியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும்
லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுக்கு முன்பிருந்தோர் மீது நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்களுக்கும் நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது. எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையோராக இருப்பதற்காக. நோன்பிற்கான நோக்கத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஆனால் இன்னைக்கு பல பேருக்கு ரமலான் நோன்பு எதுக்கு என்றே தெரியாது. அது ஒரு வணக்கம், அதை வச்சா நன்மை. ராத்திரியில் அதாவது சுபு நேரத்தில் ஆரம்பித்து மகரிபு வரைக்கும் சாப்பிடாமல் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்கின்ற சட்டங்கள் தெரியும். ஆனால் ரமலான் மாதத்தினுடைய நோக்கம் என்ன, எதற்காக நாம் நோன்பு பிடிக்கின்றோம் என்று கேட்டால் பல பேருக்கு சொல்ல தெரியாது. ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் உடையோராக இருப்பதற்குத்தான் நோன்பு தரப்பட்டது. அப்ப அந்த நோக்கமே புரியாமல் பலர் நம்மிலே நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இருக்குன்னா, அடிப்படையே தெரியாமல் செய்வது. ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். ஒரு சிறுவன் இருந்திருக்கின்றான். அந்த சிறுவன் மாத்திரை மருந்து சாப்பிட மாட்டான். அப்ப அவனுடைய தந்தை என்ன செய்கிறார், என்னத்தை கொடுத்தாலும் துப்பிடுவான். நீங்க எப்படி மருந்தை கொடுத்தாலும் மருந்து மட்டும் அவன் வயிற்றுக்குள்ள போய் சென்று அடையாது. அப்ப அவனுடைய தந்தை யோசிக்கிறார், இவனுக்கு எப்படி இந்த மாத்திரையை கொடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு கனிந்த வாழைப்பழத்தை வாங்கி வந்து அந்த வாழைப்பழத்துக்குள்ள அந்த டேப்லெட்டை உள்ள சொருகிட்டார். உள்ள சொருகி மாத்திரை சாப்பிடு என்று சொல்லாமல் பழம் சாப்பிடு மகனே அப்படின்னு போயிட்டார். இவனும் பழத்தை சாப்பிட்டு விட்டான். கொஞ்சம் நேரம் கழித்து வந்து, என்னப்பா பழம் சாப்பிட்டியான்னு கேட்டிருக்கிறார். அதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், பழம் சாப்பிட்டதா, உள்ள விதை இருக்குல்ல கசப்பா அரைச்சு துப்பிட்டு இருக்கான், மாத்திரையை துப்பி இருக்கான். அப்ப இவர் எதற்கு பழத்தை தந்தாரோ அந்த மாத்திரையை துப்பிட்டு பழத்தை மட்டும் சாப்பிடுறது. இது புரியுதா இல்லையா உதாரணம்? இறைவன் எதற்கு இந்த நோன்பை தந்தான்? இறை அச்சத்திற்காக தந்தான். ஆனால் அந்த இறை அச்சத்தை மட்டும் விட்டுவிட்டு வெறுமனே சட்டங்களை செய்வதால் ஏதேனும் பயன் இருக்கிறதா? அப்படி பயன் கிடையாது. பல பேர் அதை புரியாமல் வைக்கிறாங்க நோன்புகளை. ஆனால் நம்ம மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தெரிகின்றது, ரமலான் மாத நோன்பு என்பது இறை அச்சத்திற்குத்தான், தக்வாவிற்காகத்தான் வைக்கிறோம். அப்ப அந்த மாதத்திலே இறை அச்சம் என்பது நம்மகிட்ட மிதமிஞ்சி இருக்கின்றது, அதிகமாக அந்த தொடர்புகள் இருக்கின்றது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹஜ் பெருநாள் அன்னைக்கு, நோன்பு பெருநாள் அன்னைக்குன்னா இறை அச்சம் வேற ரேஞ்சில் இருக்கும். நாட்கள் ஆக ஆக என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். ரமலான் மாதம் பார்த்தீங்கன்னா இங்கே கிவி பெட்டியெல்லாம் கட்டி பரணிக்கு போயிடும். இந்த சைத்தான முதல்ல தூக்கு, அந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் அது சைத்தானா இருக்கிறது. மற்ற நேரத்தில் என்ன ஆகுது, அதுதான் சுல்தானா மாறி விடுகின்றது. பரணியில் கட்டி பேக் பண்ணி மேலே தூக்கி போடு, இங்கே இதை தூக்கி மேலே போட்டு மேலே உள்ள குரானை கீழே இறக்குவாங்க. அது வரைக்கும் 11 மாதங்கள் குரான் பரணியில் ஏன்னா சேர்ந்தி எங்கள் ஊர் சொல்லுவாங்க பரணின்னு சொல்லுவாங்க. அது தூசி பிடிச்சி மேலே கிடக்கும். இதை தூக்கி மேலே போட்டு அதை தூக்கி கீழே வைக்கிறது. மறுபடியும் என்ன ஆயிரும், அந்த சைக்கிள் மாறி போயிடும். இப்படி இந்த ரமலான் மாதத்தில் இருந்த இறையச்சம் காலத்துக்கும் நீடிக்கணுமா இல்லையா? அந்த ஈடுபாடு என்பது நாளடைவிலே குறைந்து கொண்டே போகின்றது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த நிலைகளை மாற்றி அமைக்க வேண்டும். இறை அச்சம் என்பது காலத்திற்கும் தொடர வேண்டும். ரமலான் மாசத்தை மாறியே மற்ற மாசத்தில் இருக்குமா என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு இல்லை என்றாலும் இறைவனை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களிலே நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இது நம்ம முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இறை அச்சத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்ன உடனே அது எப்படி இறை அச்சம் அதிகரிக்கும்? ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி நம்ம டிவியில் வால்யூம் கூட்டுற மாதிரி அதுக்கு தனி ரிமோட் இருக்கின்றதா? கொஞ்சம் இறை அச்சத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதை நாம் தான் அதிகரிக்க செய்ய வேண்டும். அதிகரிக்க செய்வது எப்படி? அதற்கு மார்க்கத்திலே சொல்லப்பட்ட சில விஷயங்களை நம்ம கையில் எடுக்க வேண்டும். என்ன இறைவன் சொல்லுகின்றான், அவர்களுக்கு இந்த வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களது ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஈமான் அதிகரிப்பு இறையச்சமும் சேர்த்து அதிகரிக்கும். ஏன்னா ஈமானுக்குள்ளதான் இறையச்சமும் அடங்கி இருக்கின்றது. அப்ப வரலாறுகளை இந்த வேதத்தை படிக்கும் போது இறை அச்சம் அதிகரிக்கும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கின்றது. அதே போல நபி அவர்கள் சொன்னார்கள், ஜூரு அல் குபூர்,
நீங்கள் மன்னரைகளை ஜியாரத்து செய்யுங்கள். மன்னரை ஜியாரத்து என்பது தர்காவுக்கு போவது கிடையாது. மன்னரை ஜியாரத் என்பது என்ன? ஒரு பொது மையவாடிக்கு சென்று அங்கு உள்ள துவாவை நாம் செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்க யா அஹ்லத்தியார் என்ற ஒரு பிரார்த்தனை இருக்கின்றது. அதை செய்துவிட்டு அந்த மன்னரையை ஒரு நோட்டமிட வேண்டும். என்ன நடக்கின்றது? இன்று கோடி கோடியாக வைத்திருப்பவர்கள் நாளை வந்து சேரப்போகின்ற இடம் எது? இந்த மன்னரையாக இருக்கின்றது. இந்த மன்னரையிலே பல கோடீஸ்வரர்கள் உண்டு, பல நாட்டு மன்னர்கள் இருப்பார்கள், இந்த ஊரை கட்டி ஆண்டவர்கள் இருப்பார்கள், செல்வ செழிப்பிலே இருந்தவர்கள் இருப்பார்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் இருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் வந்து சேரக்கூடிய இடம் எது? இறுதியாக இந்த மன்னரை தான் என்பதை நமக்கு அது ஒரு பாடமாக சொல்லித் தருகின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், மன்னரைகளை போய் நீங்கள் சந்தியுங்கள். ஏனென்றால் இன்னஹா துதக்கிருல் ஆகிரா, அது உங்களுக்கு ஆகிரத்தை நினைவுபடுத்தும் என்று சொன்னார்கள். இன்னொரு அறிவிப்பிலே துதக்கிருல் மவுத், அது உங்களுக்கு மரண நினைவை அதிகப்படுத்தும் என்று சொன்னார்கள். அப்ப ஆகிரத்தை பற்றிய பயம் நமக்கு வந்துவிட்டால், மௌத்தை பற்றிய பயம் நமக்கு வந்துவிட்டால் இறை அச்சம் தானால அதிகமாகும். திருமறை குர்ஆனிலே நீங்கள் படித்து பாருங்கள், மௌத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். நாம் எல்லாம் இன்னைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் என்ன ஆக போகிறோம்? நமக்கு என்ற ஒரு எல்லை உண்டு. இன்னைக்கு இந்த வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்திருக்கின்ற நாம் காலாகாலத்திற்கும் இந்த உலகத்திலே வாழ போகிறோமா? கண்டிப்பாக இல்லை. கொஞ்சம் சத்தம் வருது, கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் மற்றவங்களும் கவனிப்பார்கள். கொஞ்சம் சலசலப்பு இல்லாமல் இருங்க இன்ஷா அல்லாஹ். மௌத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் மரணம் உண்டு. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொருவருக்கும் மரணம் உண்டு என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். இது எல்லா மக்களுக்கும் பொருந்தும். நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பேசிக் கொண்டிருக்கின்ற நான், கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் எல்லோரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம். பள்ளிக்கூடங்களிலே படிக்கும் போது அந்த பசங்கள்கிட்ட டீச்சர்ஸு மற்றவங்கெல்லாம் கேட்பாங்க. என்ன கேட்பார்கள்? உன்னுடைய ஆம்பிஷன் என்ன? நீ என்னவாக ஆக போகிறாய்? உடனே இவன் டாக்டரு, கலெக்டரு, ஐஏஎஸ், ஐபிஎஸ் வாய்க்கு வந்தபடி சொல்லுவார்கள். அதில் ஆகிறது ஆகாதது உண்டு. ஆனால் நம்ம எல்லோரும் என்ன ஆக போறோம் தெரியுமா? ஒரு நாளைக்கு ஜனாசாவாக போறோம். அது கண்டிப்பாக நடக்க போகுது. நம்ம எல்லோரும் மற்றதாக ஆவோமா இல்லையா என்பது தெரியாது. நம்ம எல்லோரும் கண்டிப்பாக ஆக போவது எதாக? ஜனாசாவாக நாம் ஒரு நாள் ஆக போகின்றோம். இன்று நின்று பேசக்கூடிய நம்மை ஒரு நாள் படுக்க வைக்க போகிறார்கள். நமது சொந்த பந்தங்கள் வரப்போகிறார்கள். நமக்காக 4 சொட்டு கண்ணீர் விட போகிறார்கள். நமக்காக தொழுகை நடத்த போகிறார்கள் என்பதை நாம் என்னைக்கும் மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொருவருக்கும் மரணம் உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குல் யத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கிலபிக்கும், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்கு உங்களின் உயிரை கைப்பற்றுவார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குல் இன்னல் மௌத்தல்லதீன குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும், எந்த மரணத்தை விட்டு நீங்கள் விருண்டு ஓடிக்கொண்டிருந்தீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه تحيد, எந்த மரண அவஸ்தையை நீங்கள் பயந்து கொண்டிருந்தீர்களோ அந்த மரண வேளை இதோ வந்துவிட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வஹுவல் காஹிர் ஃபௌக இபாதிஹி வ யுர்சிலு அலைக்கும் ஹஃபலத்தன் ஹத்தா இதா ஜா அஹதஹுல் மௌத் தவஃபத்ஹு ருசுலுனா வ ஹும் லா யுஃபர்ரித்தூன். அல்லாஹ் சொல்கின்றான், வஹுவல் காஹிர், அல்லாஹ் அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கின்றான். ஃபௌக இபாதிஹி, தனது அடியார்கள் மீது, வ யுர்சிலு அலைக்கும் ஹஃபலத்தன் ஹத்தா இதா ஜா அஹதஹுல் மௌத், இறுதியிலே அவர்களிலே ஒருவருக்கு மரணம் வரும்போது தவஃபத்ஹு ருசுலுனா, நமது தூதர்கள் அவர்களின் உயிர்களை கைப்பற்றுவார்கள்.
வஹும் லா யுஃபர்ரித்தூன், அதிலே அவர்கள் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள். அந்த வேலைக்காக இறைவன் ஒரு மலக்கை அனுப்பி உயிரை கைப்பற்றுவார்கள் என்று சொன்னால், 10 உயிர் என்று சொன்னால் 10 உயிரையும் கைப்பற்றுவார்கள். 1000 உயிர் என்று சொன்னால் 1000 உயிரும் கைப்பற்றப்படும். அதில் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த மௌத்தை பற்றி இப்படியாக இன்னும் ஏராளமான வசனங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு அஜல் இருக்கின்றது, ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரம் வந்துவிட்டால் அதிலிருந்து கொஞ்சமும் பிற்படுத்தப்படாது. அல்லாஹ் சொல்கின்றான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கபிலி ஐ யஅத்திய அஹதக்குமுல் மவுத், உங்களிலே ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பாக நீங்கள் நல்ல வழியிலே செலவழியுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த மரண நேரம் வரக்கூடிய நேரத்திலே மனிதர்கள் கேட்பார்கள், ரப்பி லவ்லா அஹர்தனி மின் அஜலின் கரீம், இறைவா எனக்காக இந்த மரண வேலையை நீ கொஞ்சம் தாமதப்படுத்து. ரொம்ப கேட்க மாட்டான், கொஞ்ச காலம் அவகாசம் கொடு. எதற்காக? உனது பாதையிலே சதக்கா செய்து தர்மம் செய்து நல்லவனாக நான் ஆகுவதற்காக ஒரு வாய்ப்பு கொடு என்று கேட்பான். அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, ஒரு மனிதனுடைய மரண வேலை வந்துவிட்டால் அந்த தவணை பிற்படுத்தப்படாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அந்த மௌத்து என்பது அது உறுதியான ஒன்றாக இருக்கின்றது. நடக்குமா நடக்காதா என்று அல்ல, கண்டிப்பாக நடக்க போகின்றது. இதற்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள்? நிரந்தரமாக இருக்க முடிந்ததா? நல்லடியார்களாக இருந்தாலும் நபிமார்களாக இருந்தாலும் இந்த உலகத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருந்தார்களா? இல்லை. அவங்களுடைய அஜல் வந்தவுடனே அவங்க இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். அதுபோல நமக்கென்று ஒரு மரண நேரம் உண்டா இல்லையா? கண்டிப்பாக இருக்கின்றது. அப்ப அந்த மரணத்தை அஞ்சி அதற்கு முன்பாக நற்காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாமா? தீய காரியங்களை விட்டு நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டாமா? அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு அல்லாஹ் பல வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் சடான ஒரு உயிரை கைப்பற்றுறது கிடையாது. நஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அல்லாஹ் யாரையும் வெடுக்கணி பிடிப்பது கிடையாது. அவர்களுக்கு பல அவகாசங்களை வழங்குகின்றான். எத்தனை முறை மௌத்தை பற்றி நம்ம கேள்விப்படுறோம், எத்தனை முறை இறையச்சத்தை பற்றி பயான் கேட்கின்றோம். அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு நம்மை திருத்திக் கொள்வதற்கு எத்தனை வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கின்றான். எல்லா வாய்ப்புகளையும் தவறவிட்டால், எதிரையுமே ஒரு கவனம் செலுத்தாமல் இருந்தால் நாளைக்கு மறுமை என்னவாகும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக, சரி மௌத்து அப்படி இருக்குது, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. இஸ்லாமிய நம்பிக்கை என்ன சொல்கின்றது? மௌத்தோடு போவதென்றால் சரி வாழ்ந்தாரு சென்றாரு போனாரு கதை முடிச்சுட்டு போயிடலாம். மௌத்துக்கு பிறகு அது ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. கபர் வாழ்க்கை இருக்குது. கபரிலே வேதனை இருக்கின்றது, விசாரணை இருக்கின்றது. நல்லவர்களுக்கு கபரிலே தூக்கம் இருக்கின்றது, தீயவர்களுக்கு கபரிலே அலாபு இருக்கின்றது. அதை நாம் அஞ்ச வேண்டாமா? மரண அந்த மன்னரை என்பது எவ்வளவு பெரிய ஒரு தண்டனை தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மறுமையை பற்றி சொல்லும் போது கூட கலங்க மாட்டார்கள். ஆனால் கபர் வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது அவர்கள் அழுவார்களாம். உஸ்மான் அவர்கள் உடனே மக்கள் கேட்கின்றார்கள், நீங்க மறுமையை பற்றி சொன்னா கூட அழுக மாட்டீங்களே, கபரை பற்றி சொன்னா ஏங்க அழுகிறீங்க என்று கேட்கும்போது உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள், மன்னரை வாழ்க்கை தான் மறுமையினுடைய முதல் படி, இங்கே இருந்து ஆரம்பித்து விடுகின்றது. நம்ம மறுமை என்று பின்னாடி சொல்லிக் கொண்டாலும் கூட அதனுடைய துவக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? மன்னரையிலே இருந்து அது வேற ரூட்டுக்கு போய்விடுகின்றது. அப்ப அந்த மன்னரையிலே ஒருவனுக்கு கடுமையான தண்டனைகள் உண்டு. அங்கு விசாரிக்கப்படும். அவர்கள் சரியாக பதிலளிக்கவில்லை என்றால் தீயவர்களுக்கு மன்னரையிலே வேதனை உண்டு. கபறுகள் ஒரு மனிதரை அப்படியே நெருக்கும். இரும்பாலான சம்மட்டியை கொண்டு தலையிலே ஓங்கி அடிப்பார்கள். சார துராபா நபி அவர்கள் சொல்றாங்க, ஒரு சுத்திகளை கொண்டு ஓங்கி தலையிலே அடிப்பார்கள். அவன்
குறுமணலாய் போய்விடுவான். இப்படிப்பட்ட வேதனைகள் அங்கு இருக்கின்றது. நெருப்பாலான விரிப்பை விரியுங்கள், லகும் சியாபும் மின்னார், நெருப்பாலான ஆடைகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படுகின்றது. நெருப்பாலான விரிப்பு அங்கு மண்ணறையிலே விரிக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட வேதனைகள் ஒரு பக்கத்தில் மண்ணறையிலே இருக்கின்றது. சரி, மண்ணறையை கடந்தாச்சு, உலகம் காலி, மறுமை ஆரம்பித்து விட்டது, விசாரணை ஆரம்பிக்குது. அதற்கு பிறகாவது அல்லாஹ் விடுவானா? மௌத்தலை பிடித்தான், மண்ணறையிலே பிடித்தான், அதற்கு பிறகாவது விடுவானா என்று கேட்டால் அதையும் விட மாட்டான். அங்கு நியாய தீர்ப்பு நாளிலே ஒரு விசாரணை இருக்கின்றது. இந்த உலகத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் மறுமையிலே போய் பதில் சொல்ல வேண்டும். நீ ஏன் இப்படி செய்தாய்? நீ ஏன் இந்த தீய காரியத்திலே ஈடுபட்டாய்? நீ ஏன் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றாமல் இருந்தாய்? நீ ஏன் சகாத்து கொடுக்கவில்லை? நீ ஏன் தொழவில்லை? நீ ஏன் நோன்பு வைக்கவில்லை? போன்ற பல கேள்விகள் மறுமையிலே நம்மை நோக்கி அல்லாஹ் கேட்க போகின்றான். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நமக்கு தரப்பட்ட நியாமத்துக்களை பற்றி அல்லாஹ் விசாரிக்க போகின்றான். சும்மல துஸ்அலுன யௌமஇதின் அனின் நஈம், அவர்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளை பற்றி அவர்கள் மறுமையிலே விசாரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த மறுமையிலே சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அந்த சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு இறையச்சம் என்ற அடிப்படையை நமது உள்ளத்திலே நாம் வளர்ப்பதிலே குறைந்த தண்டனை என்ன தெரியுமா? தூதவு அலா பருத கதமைஹி ஜம்ரா எகிலி மின்காதிமாகு, ஒரு மனிதனுடைய கால் பாதம் இருக்கின்றதே, அந்த கால் பாதத்திலே ஒரு ஜம்ராவை, ஒரு நெருப்பு துண்டை எடுத்து வைப்பார்கள். அந்த கால் பாதத்திலே வைக்கப்பட்ட அந்த நெருப்பு கங்கினால் அவருடைய மூளை கொதிக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், நரகத்தினுடைய நெருப்பு என்பது உலகத்து நெருப்பை விட 69 மடங்கு சூடு அதிகமானது மடங்கு. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நெருப்பை எல்லாவற்றையும் எரித்து விடும். நெருப்பு கையில் வைக்க முடியுமா? ஓரிரு வினாடிகள் வைக்கலாம். நெருப்பு சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி ஒரு மணி நேரம் வைக்க முடியுமா? 2 வினாடிகளை தாண்டி விட்டால் அது சுட ஆரம்பித்து விடும். 5 நிமிஷம் வச்சா போதும், கை கறிக்கட்டையா போயிடும். இந்த நெருப்பே இப்படி சுடுகிறது. இதை விட 69 மடங்கு சூடாக்கப்பட்ட நெருப்பு நரகத்திலே இருக்கின்றதே. அந்த நரக நெருப்பை நம்மால் சந்திக்க முடியுமா? எதிர்கொள்ள முடியுமா? அதுவும் இறைவன் சொல்லுகிறான், இன்னல்லதீன கஃபரூ பி ஆயாத்தினா சௌஃப நுஸ்லீஹி நாரா, யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்களை நாம் நெருப்பிலே, நரக நெருப்பிலே நுழையச் செய்வோம். குல்லமா நலிஜத் ஜுலூதுகும் பத்தல்லாகும் ஜுலூதன் கைரகா எதுக்குள் அதாப், அந்த நரகத்தில் அவங்களுடைய சூடு வைக்கப்பட்டு, நெருப்பு வைக்கப்பட்டு அவங்கள உடலில் எரிஞ்சு போயிடும். எரிந்த பிறகு சூடு தெரியுமா? உடலிலே மேலே உள்ள தோல் எரிந்த பிறகு சூடு தெரியாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்கிறான்? பத்தல்லாகும் ஜுலூதன் கைரகா, அது அல்லாத வேறு தோள்களை மாற்றுவான். எதுக்குள் அதாப், எதற்காக? வேதனையை நன்கு சுவைக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப மறுபடியும் தோலை மாற்றி மறுபடியும் நெருப்பு, மறுபடியும் கரிஞ்சிடும். மறுத்தோல் மறுசூடு, மறுத்தோல் மறுசூடு, இப்படி நரகத்திலே அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்களுக்கு நெருப்பாலான தண்டனைகள் வழங்கப்படும். மாளிகைகளைப் போல மிகப்பெரிய நெருப்பு பந்துகள், பந்தங்கள் அவர்கள் மீது வீசி எறியப்படும். இப்படி இருக்கின்றது. இன்னொரு புறத்திலே பார்த்தால் சாப்பாடு வேண்டும். எங்கே போனாலும் சாப்பாடு வேண்டும். இங்கேயும் சாப்பாடு வேணும். நரகத்திலே சாப்பாடு உண்டு, சொர்க்கத்திலே சாப்பாடு உண்டு. சொர்க்கத்து சாப்பாடு அது வேறு டைப்பில் இருக்கும். நரகத்து சாப்பாடு என்ன? அல்லாஹ் சொல்கின்றான், இல்லா ஹமீமன் வ கஸ்ஸாகா, அவர்களுக்கு கொதிக்க வைக்கப்பட்ட சுடு நீரும் சீழ் நீரும் தான் உணவாக தரப்படும். தண்ணி கொதிக்கும், அப்படியே அந்த தண்ணீரை அவர்கள் குடிப்பார்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது அதை அவர்கள் குடித்தால் கத்தா அவ்வாகும், அவருடைய குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாய் போய்விடும். அந்த தண்ணீரை குடித்தால்
அது வயிற்றுக்குள்ள போய் துண்டு துண்டாய் போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அது மட்டுமல்ல, ஒருத்தருக்கு அடிபட்டு காயம் ஏற்பட்டு அது செப்டிக் ஆகி பச்சை நிறத்தில் வடியுமே சீல் என்று சொல்வார்களே, அந்த சீலை பிடித்து நரகத்திலே அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இல்லா அவர்களுக்கு இன்ன ஷஜரத்த ஜக்கூம், ஜக்கூம் என்கின்ற ஒரு கள்ளி செடி அது அவர்களுக்கு உணவாக தரப்படும். தஆமுல் அஸீம், அதுவே குற்றவாளியின் உணவு. அதை அவர்கள் சாப்பிட்டால் எக்லி மின்ஹா திமாகுஹு, அது என்ன செய்யும்? அது அவங்க வயிற்றுல போய் கொதிக்கும் என்று. அந்த வயிற்றுக்குள்ள போய் என்ன செய்யுமா? அது கல் முகிலி எக்லி ஃபில் புத்தூன், வயிற்றுக்குள்ள போய் செம்பு கொதிப்பதை போல வயிற்றுக்குள்ளே போன அந்த ஜக்கூம் என்ற அந்த கள்ளி செடி வயிற்றுக்குள்ளே சென்று செம்பு கொதிப்பதை போல கொதிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்படிப்பட்ட கொடிய நரகத்தை குற்றவாளிகளுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கின்றான். அப்ப இது மாதிரி செய்திகளை நாம் மீண்டும் மீண்டும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம அனைவரும் இந்த கொள்கையை ஏற்று வந்திருக்கின்றோம், ஏகத்துவத்தை நேசிக்கின்றோம், இதற்காக வேண்டி உழைக்கின்றோம். அது மட்டும் பத்தாது, தனிப்பட்ட முறையிலே நாம் நம்மை காத்துக்கொள்வதற்கு இறை அச்சத்தை நாம் கையிலே எடுக்க வேண்டும். ஏன்னா வெளியிலே நாம் எப்படி காட்டுறோமோ அது அவங்களுக்கு தெரியாது, உள்ளத்திலே இருப்பதை அல்லாஹ் அறிகிறான். வெளியில காட்டும் போது நல்லவர், ரொம்ப ஒழுக்கசாலி, ரொம்ப சாலிகான நபர், பேச்சு தெளிவாக பேசுவார், நமக்கு தெரிஞ்சது தப்பு பண்ண மாட்டார், இந்த சர்டிபிகேட் இல்லை. சர்டிபிகேட் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் என்பவன் உள்ளத்தை அறியக்கூடியவனாக இருக்கிறான். இன்னல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர், மனித உள்ளங்களிலே இருப்பதை இறைவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அந்த அல்லாஹ்வை நாம் ஏமாற்ற முடியாது. உலகத்தை ஏமாற்றலாம், அல்லாஹ்வை ஏமாற்ற முடியுமா? ஏமாற்ற முடியாது என்பதை புரிந்து கொண்டு பிற மக்களுக்கு நாம் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கின்றோம். அந்த அறிவுரைகள் அது அவர்களுக்கு மட்டுமானது என்று நினைத்தால் நாம் நமது வாழ்க்கையை கவனிக்க மாட்டோம். அப்படி வீணா போனவர்கள் எத்தனையோ பேர் ஊர் முழுக்க பிரச்சாரம் பண்ணி அடுத்தவனுக்கு அறிவுரை சொல்லி அதிலே தான் பிற படிப்பினை பெறாமல் வீணாய் போனவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள். அந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது. ஒரு விஷயத்தை நாம் பிறருக்கு சொன்னால் நம்ம அதை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், லிம தக்கூலூன மாலா தஃபாலூன், நீங்கள் செய்யாதவற்றை நீங்கள் ஏன் சொல்லுகிறீர்கள்? கபர பக்தன் இந்தல்லாஹி அன் தக்கூலு மாலா தஃபாலூன், நீங்கள் செய்யாதவற்றை சொல்வது என்பது அல்லாஹ்விடத்திலே பெரிய ஒரு பாரதூரமான விஷயமாக இருக்கின்றது. அப்போ அந்த அடிப்படையில் நாம் இந்த கொள்கையை பல பிரச்சனைகளை தாண்டி ஏற்றிருக்கிறோம். இந்த கொள்கையை பின்பற்றுவதால் நமக்கு பல சங்கடங்கள் இருக்கின்றது. ஊரில் வேற மாதிரி பார்க்கின்றார்கள், நம்மை பழிக்கின்றார்கள், நம்மோடு நெருங்காமல் இருக்கின்றார்கள், நமக்கு பல தொந்தரவுகளை தருகின்றார்கள். எல்லாத்தையும் தாண்டி இந்த கொள்கையிலே நாம் இருப்பது மறுமைக்காக, சொர்க்கத்திற்காக, அந்த வெற்றி என்ற ஒரு அடிப்படைக்காக மட்டும்தான் நாம் இந்த கொள்கையை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த கொள்கையை, அந்த லட்சியத்தை நாம் சரியாக அடைவதற்கு இறை அச்சம் என்கின்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியும். ஏன் என்று சொன்னால் நம்மை சுற்றி எத்தனையோ விஷயங்கள் வருகின்றது. நம்ம காட்டுக்குள்ளே வாழவில்லை, காட்டுக்குள்ளே இருந்து இந்த பிரச்சனைலாம் வராது. இங்கே உலகத்தில் வாழ்கின்றோம். உலகத்திலே வாழும்போது நம்மை சுற்றி ஏராளமான பிரச்சனைகள் வருகின்றது. காசு பணம் கண்ணுக்கு முன்னாடி வருகின்றது, செல்வங்கள் வருகின்றது, ஒரு ஆணுக்கு பெண் வருகிறாள், ஒரு பெண்ணுக்கு ஆண் வருகிறான். எத்தனையோ விஷயங்கள் நம்மை கவரக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. அதை பார்த்து நாம் போய் விழுந்து விட்டால் நெருப்பை நோக்கி சென்று தன் உடலை மாய்த்துக் கொள்கின்ற விட்டில் பூச்சிகளாக உயர்வு மிக்க அந்த சுவன பெருவாழ்வை நாம் இழந்துவிடக் கூடாது என்பதை புரிந்து கொண்டு மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படைகளை நம்ம பின்தொடர்ந்தால் நாம் நமது இறையச்சத்தை வளர்த்து கொள்ள முடியும். அதுக்கு என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்ம கையில் எடுக்க வேண்டும், டெய்லி எடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். அந்த 24 மணி நேரத்திலே சாப்பிடுவதற்கு, தூங்குவதற்கு, சமைப்பதற்கு பல நேரங்கள் இருக்கின்றது. அதெல்லாம் இருக்கட்டும், தப்பு சொல்ல வரவில்லை. அதிலே
அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதற்காக குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரத்தையாவது நாம் ஒதுக்க வேண்டும். காலையில் சுபுகுக்கு நாம் எழ வேண்டும். எத்தனை பேர் எழுகின்றார்கள்? நான் நினைப்ப படிப்பாரு. கடல் கிழித்து கதிரவன்தான் உதிக்கும் முன்னாலே தன் உடல் குளித்து உதுவெடுத்து சுபுகு தொழுகுவாள். என்னது, கடல் கிழிச்சு கதிர வர்றதுக்கு முன்னாடி உடலை குளிச்சு தொழுதுருவாங்களாம். அவருக்கு அந்த கிழித்து குளித்துட்டு அவர் படிச்சு போயிட்டாரு. எத்தனை பேர் அப்படி எந்திரிக்கிறாங்க? ராத்திரி தூங்க லேட்டாகுது. 1 மணி 2 மணி 2:30 மணி தூக்கம் அப்படியே லேட்டாக படுத்தா வச்சுன்னா காலையில் எப்படி எந்திரிக்க முடியும்? காலையில் எழ வேண்டும். ராத்திரி சீக்கிரம் படுக்க வேண்டும். காலையில் எழுந்தால் சுபுகு தொழுதிங்கன்னு வைங்க, அந்த நேரம் அமைதியான நேரம். பிள்ளைங்க ஒரு பக்கத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. வேற எந்த உங்களுக்கு அந்த 5 மணிக்கு 6 மணிக்கு பெரிய துவைக்கக்கூடிய வேலையோ பெரிய வேலைகள் இருக்காது. அந்த நேரத்தில் எடுத்து அரை மணி நேரம் ஒதுக்கி அமைதியாக அல்லாஹ்வுடைய அத்தியாயத்தை அந்த வசனங்களை எடுத்து படித்து பாருங்கள். ஒவ்வொரு இறை தூதர்களும் ஒவ்வொரு நபிமார்களும் நல்லவர்களும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி இறை அச்சத்திற்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் அந்த வரலாறுகள் இருக்கின்றது. அந்த வரலாறுகளை நாம் படிக்கும் போது இறை அச்சம் அதிகரிக்கும். மௌத்தை பற்றிய வசனங்களை படிக்கின்றோம், மறுமையை பற்றிய வசனங்களை படிக்கின்றோம், விசாரணை பற்றிய வசனங்களை படிக்கின்றோம், நரகத்தை பற்றிய தண்டனைகளை படிக்கின்றோம். அப்ப இதையெல்லாம் படிக்கும் போது இறை அச்சம் நமக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். அந்த இறை அச்சத்தோடு இந்த வேதத்தை நாம் அணுக வேண்டும். அந்த இறை அச்சம் என்பது குறிப்பிட்ட காலங்களிலே, ஒரு ரமலான் மாதத்திலே, ஒரு மாநாடு நேரத்திலே மாத்திரம் இருந்து அப்புறம் மறைஞ்சிடக்கூடாது. அது காலாகாலத்துக்கும் தொடர வேண்டும். அது தொடர வேண்டும் என்று சொன்னால் மார்க்க அறிவுரைகளோடு குர்ஆன் ஹதீஸோடு நமது தொடர்புகளை அதிகமாக்கி கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த தொடர்புகளை அதிகமாக்கி காலமெல்லாம் இறை அச்சத்தோடு வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய மக்களாக, அல்லாஹ் தரக்கூடிய அந்த உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு எனது இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.